விகிதம் ரேஷியோவில் பார்க்க போகிறோம். ₹1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. ₹1 அப்போ எத்தனை பைசா அப்படின்னு பைசாவுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். பார்த்துக்குங்க, ₹1 அது 100 பைசா இருக்கும். அப்போது இதில் 20 ரெண்டையும் சுருக்கணும்னா 2 10 I2 10 O2 2 அப்போ 5:1 தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். எப்போதுமே பெருசில் உள்ள சின்னதுக்கு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 100க்கும் 50க்கும் ரேஷியோ எடுக்கணும். 2 புரியறதுக்காண்டி போட்டுருக்கோம். 1 × 100. 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 கன்வெர்ட் பண்ணிக்கணும். சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டா 100 சென்டிமீட்டர். இங்கே 50 சென்டிமீட்டர் வரும். 1 5 2 10 2:1 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் கேட்காங்க. 1 மீட்டர் என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர். அது 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 1 × 100. இங்கே 70 இருக்குது, அப்படி வச்சுக்குவோம். 10:7 வரும். அடுத்து பாருங்கள், 666 கிராமுக்கும் 6 கிலோகிராம் என்பது வீதம் காண்க. அப்போ கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்குது. அப்போ கிலோகிராமில் உள்ளது என்ன பண்ணுவோம்? கிராமுக்கு மாற்றிடுவோம். கிலோகிராமில் உள்ள கிராமுக்கு மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 × 1000 6000. இங்கே 666 இருக்குது. 666 6000 சுருக்கணும்னா 1 6 1 1 இங்கே 1000 வரும். அப்போ 111 1000. அடுத்து 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். 3 கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு 1000 கிலோமீட்டர் 1 மீட்டர். அப்போ 3000 300. 2 2 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 10 3 30. 10:1 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 20 மைல்களுக்கும் 75 கிலோமீட்டருக்குமான விகிதம் காண்க அப்படின்றத கேட்குறாங்க. 1 மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர். 1 மைல் 6 கிலோமீட்டர். அப்போ 20 மைலுக்கு அப்போ மாற்றிடணும், கிலோமீட்டருக்கு மைலை மாற்றிடணும். அப்போது 20 × 1.6. 1 மைல்னா எவ்வளோ? 1.6 கிலோமீட்டர். அப்போ மாற்றினோம்னா 320 16 2 32 320 ஒரு 320 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா ஒரு 0 அடிபட்டுரும். அப்போ 32 வரும். இங்கே 25 கிலோமீட்டர் இருக்குது. இதாலையாவது கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். அதை இதாலே பண்ண முடியாது. அப்போ 32:25 ஆன்சர். அடுத்து பாருங்கள், 1 ஹெக்டேர் 150 மீட்டர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஒரு ஹெக்டேரை மீட்டருக்கு மாற்றணும்னா 1 ஹெக்டேர் 10,000 மீட்டர். அப்போது 1 ஹெக்டேர்னால் எவ்வளவு? 10,000 மீட்டர். 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10,000 150. இப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போது 2 10 200 3 5 15 200:3 இதுதான் விகிதம். முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையான விகிதம். இப்போ முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம். செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம்? முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம். 1 2 3 1 2 3 4. அப்போ 3:4. 8 மாதத்திற்கும் 4 வருடங்கள் என்பதன் விகிதம். அப்போது எப்போதுமே பெருசில் உள்ளதை வசனத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ 8 மாதம் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்குவோம். 4 வருடம்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். அப்போ 12 4 48. 1 8 8 6 8 48. அப்போ 6:4. 1:6 இல்லை, அப்போ 6:1 தான் ஆன்சர்.